வெல்கம் டு பெரியம்மா சமையல். வாங்க, இன்றைக்கி நம்ம வந்து எள்ளு உருண்டை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பச்சரிசி வந்து 1 கிலோ பச்சரிசி வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு தண்ணி வடிகட்டி உணர வச்சுட்டேன். இப்போ அதை நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அது அரைக்கும் போதே ஒரு 4 ஏலக்காயும் சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி செய்கிறேன்னு. நல்லா டேஸ்ட்டாக மொறு மொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி ஊற வச்சு செஞ்சோம்னா தான் நல்லாயிருக்கும். நம்ம காஞ்ச அரிசி மாவு செய்கிற விட இந்த மாதிரி செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம். இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். மாவு அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏலக்காய் போட்டுக்கிறேன், அந்த வாசனை நல்லாயிருக்கும். அதனால் அது போட்டு நம்ம அரைச்சிக்கிடுவோம். மாவை நைஸாக அரைச்சி சளிச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ மாவை நல்லா மிக்சியில் அரைச்சி சளிச்சு எடுத்துக்கிட்டோம். அதுக்கு வந்து 1/2 கிலோ வெல்லம். இதுக்கு வந்து அதிரசத்துக்குன்னா 650 கிராம் போடுவோம் வெல்லம். இது வந்து 1/2 கிலோ போட்டாலே போதும். 500 கிராம் போட்டால் போதும். ஸ்வீட்டு கரெக்டாக இருக்கும். இதை வந்து இதுக்கு வந்து அதிரச பாவு மாதிரி நம்ம காய்ச்ச வேணாம், பக்குவம் பார்த்து. தண்ணி கரைஞ்சி கொஞ்சம் கொதிச்சாலே போதும், நம்ம ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு வெல்லம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இது வந்து வெல்லம் வந்து 500 கிராம் போட்டிருக்கோம். இது கரைஞ்ச பிறகு நம்ம அப்படியே ரொம்ப பாவு மாதிரிலாம் வச்சு பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதி வந்தோடனே நம்ம தூக்கி ஊற்றி கிண்டிக்கிடலாம். அதோட கிண்டும் போது உங்களுக்கு எப்படி செய்யணும் காட்டு. இப்போ வெல்லம் கரையிட்டோம். 100 கிராம் எள்ளு போடுறோம். ஏன்னா எள்ளு தான் இதோட டேஸ்ட்டேவும். அதனால் எள்ளு நிறையா போடலாம். கொஞ்சம் வெள்ளை எள்ளும் போட்டிருக்கேன், கருப்பு எள்ளும் போட்டிருக்கேன். இங்கே வந்து வெல்லம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம பாவு வரட்டும் கொஞ்சம். அதுக்குள்ளே இந்த இதை போட்டு நம்ம கிளறிக்கிடுவோம். எள்ளு போட்டு ஒன்றோட மாவில் கிளறி வச்சுருவோம். கிளறிட்டோம்னா எல்லா இடமும் ஒன்று போல் ஆகிக்கிறோம் எள்ளு. ஏன்னா எள்ளு உருண்டைக்கு வந்து எள்ளு தான் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அந்த டேஸ்ட்டு தூக்கி கொடுக்குறக்காக, ஸ்வீட்டு அப்போ நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிடுவோம். இப்போ வந்து வெல்லம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. வெல்லம் நல்லா கொதித்து கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஊற்றி கிண்டிக்கிடலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா நமக்கு வந்து பாவு பதமே கிடையாது. அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம அதிரசத்துக்கு தான் பக்குவம் பார்க்கணும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். நல்லா கட்டியாக நம்ம உருட்டுற அளவுக்கு பார்த்திங்களா, நம்ம உருட்டுற அளவுக்கு பக்குவமாக இருக்குது. இந்த அளவுக்கு போதும். களைஞ்சி ஊற வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. வேணா ஒரு நாள் வச்சுருந்து தட்டலாம், இல்லாட்டி அப்போதைக்கு நம்ம உருட்டி போட்டுக்கலாம். மாவு நல்லா இந்த அளவு பக்குவம் போதும். இந்த அளவுக்கு ரொம்ப தண்ணி இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம நல்லா இப்படி உருட்டிக்கிடலாம். ஊற்றி எல்லா மாவையும் எடுத்து வச்சுட்டு நல்லா பொடியாக ஊற்றி, பெருசாக வேணாலும் ஊற்றிக்கலாம், பொருசாக வேணாலும் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கரெக்டாக இருக்கு பாருங்க மாவு. இந்த அளவுக்கு நம்ம உருட்டி எல்லா மாவையும் இதே மாதிரி உருட்டிட்டு நம்ம எண்ணெயை காய வச்சு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு உருண்டையாக போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டோம்னா டக்குன்னு ஒட்டிக்கிடுவோம். அதனால் நம்ம ஒன்றா பட்டி போட்டுக்கலாம். தீயை கொஞ்சம் ரொம்ப மத நெறிய வேணாம், சிம்மில் வச்சு நல்லா உருண்டை நல்லா வேக விட்டுட்டோம். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். நல்லா காஞ்சிருச்சு. பரட்டக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வந்தவன் இந்த மாதிரி நுர வந்த பிறகு பரட்டி விட்டோம்னா நல்லா ஒன்று போல் பரட்டி நம்ம முருக விட்டுக்கிடலாம். இப்போ அடியில் கொஞ்சம் வெந்து வருது. தீயை சீமாக வச்சா தான் நல்லா ஒன்று போல் வெந்து வரும். ஓகேங்களா, நல்லா செவந்து வருது. நல்லா நுரையெல்லாம் அடங்கின அப்புறம் எடுத்தோம்னா நல்லா மொரன்னு இருக்கும். எண்ணெயெல்லாம் அடங்கிருச்சு. இந்த மாதிரி நல்லா நம்ம எடுத்துக்கிடுவோம். எடுத்துன்னு நல்லா மொரன்னு இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன்.
இப்போ இதே மாதிரி இதையுமே போட்டுக்கிடுவோம். நல்லா டேஸ்ட்டாக இந்த மாதிரி வச்சு எடுக்கும்போது நல்லா மொறுன்னு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா வேணுங்க நம்ம ரெண்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். பிள்ளைகளுக்கும் நல்லா கடுக்குன்னு இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறது. எல்லா மாவையும் இதே மாதிரி போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கிடுவோம். எல்லாத்தையும் நல்லா பொரித்து எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பெரியம்மா சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.